வணக்கம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நம்ம வந்து இன்னைல இருந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு 4 டாபிக் எடுத்துருக்கோம். இந்த டாபிக்ல இருந்து ஒரு 10 or 8 கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் கேட்க போறோம். அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டினையும் நம்ம என்ன செய்ய போறோம், எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண போறோம். நீங்க வீடியோ பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம், தமிழ் மீடியம் இஜிஐபி கிளாஸ்ல உட்கருவியல் பார்த்துட்டு இருக்கோம். இந்த உட்கருவியல் டாபிக்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சில நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம நடத்திருக்கோம். அதாவது ஐசோடோப், ஐசோபார் அண்டு ஐசோடோ டாபிக் நடத்தி முடிச்சிருக்கோம். எஸ்டே கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஐசோடோப் முடிச்சோம், ஐசோபார் முடிச்சோம், ஐசோடோன் முடிச்சோம். அதுக்கடுத்து ஆல்பா, பீட்டா, காமா ரேஸ் அதை பற்றி பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ இந்த உட்கருவியல் டாபிக்ல என்ன பார்க்க போறோம், ஃபர்ஸ்ட் வந்து நேற்று நேரத்துல அந்த டாபிக் வந்து ஒரு சில கொஸ்டின் இதை பார்க்கணுங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அது ஆல்பா தூளின் குறியீடு என்ன? ஆல்பா தூள் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன கிடையாது, கண்டிப்பா எலக்ட்ரான் கிடையாது, நியூட்ரான் கிடையாது. அப்ப ரெண்டுல இதான் ஹீலியம் 3+ இல்ல ஹீலியம் 2 மேக்சிமம் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஹீலியம் 2 தான் மேக்சிமம் ஆல்பா துகளா நம்ம பயன்படுத்துவோம். இல்ல ஆல்பா துகளா ஹீலியம் 2 ஆனா கரெக்டான சிம்பிள் என்ன அப்படின்னா இது ஹீலியம் 2+. ஹீலியம் 2+ தான் கரெக்டான சிம்பிள், ஹீலியம் 2+ கரெக்டான சிம்பிள். ஸோ ஆல்பா தூள் குறியீடு கேட்டா, சப்போஸ் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல இந்த ரெண்டுமே கொடுத்துட்டா பி த ஆன்சர். ரெண்டுமே கொடுக்காம இது மட்டும் கொடுக்குறாங்க, இந்த சி மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஆன்சர், இல்ல இது ஏதாவது ஆன்சர். ரெண்டுமே கொடுத்துட்டா இது ஆன்சரு, ஹீலியம் 2+ ஆன்சர், ஓகேங்களா? ஸோ ஆல்பா தூளுக்கு என்ன சார்ஜ் படிச்சிருக்கோம், ஜஸ்ட் நேமிங் சுமை. அதோட மீன்ஸ் என்னது, நேமிங் சுமை. அப்ப கரெக்டான சரியான குறியீடு என்ன அப்படின்னா ஹீலியம் 2+ தான் ஆல்பா தூளோட குறியீடு, ஓகேங்களா? அடுத்து பீட்டா துகள் குறியீடு இல்லைன்னா, பீட்டா துகள்லாம் அதுக்கு என்ன சார்ஜ் வரும், மைனஸ் சார்ஜ் வரும். அப்ப இது வராது, இது பேர் அப்புறம் பாசிட்டிவ். இது பாசிட்டிவ். இது இப்பதான் பார்த்தீங்கன்னா ஆல்பா துகள், இது நியூட்ரான். அப்ப என்னது பீட்டா துகள், என்னது எலக்ட்ரான் என்னது பீட்டா துகள், எலக்ட்ரான், ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் அது காமா கதி தான் என்னன்னு கேட்கிறாங்க. இது என்ன பார்த்தோம், எலக்ட்ரான். இது என்னது நியூட்ரான், இது என்னது ஆல்பா. அப்ப இது என்னது எந்த காமா கதி. இப்ப என்ன பார்த்துக்கோ, 3 கொஸ்டின்ல ஒவ்வொரு துகளுக்கும் குறியீடு பார்த்துக்கோ. ஆல்பா துகளுக்கு என்ன குறியீடு, பீட்டா துகளுக்கு என்ன குறியீடு, அதே மாதிரி காமா துகளுக்கு என்ன குறியீடு பார்த்துருக்கோம். அடுத்து நான் பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஐசோடோப்ல என்ன வேறுபாடு இருக்கும் அப்படின்னா, ஐசோடோப் என்ன மீனிங், ஒரே அணுவையும் ஒரே தனிமத்தையும் கொண்ட இருக்கும், அணியின் ஒரே மாதிரி இருக்கும். என்ன கொஸ்டின், வேறுபாடு எது டிஃபரன்ஸ் கேட்கிறாங்க. அப்ப அணியின் ஒரே மாதிரி இருக்கும், தனிமம் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி வேற இருக்கும், கிடையாது. 1H1, 1H2, 1H3, இது என்னது அணியல், இது தனிமம் ஒரே மாதிரி இருக்கா. அப்ப என்ன வேறையா இருக்கு, அங்க இருக்கிற அந்த நிறைவு எப்படி இருக்கு, வேறையா இருக்கா. அப்ப ஐசோடோப்ல என்ன வேற மாதிரி இருக்கும், நிறைவு எப்படி இருக்கும், வேற மாதிரி, ஓகேங்களா? இந்த ஐசோபார் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். ஐசோடோப் நிறைய இங்க பாத்தீங்கன்னா 1H1, 1H2, 1H3 ஒரே மாதிரி இருக்கு, அணியின் ஒரே மாதிரி இருக்கு, தனிமம் ஒரே மாதிரி இருக்கு. அணின வேறையா இருக்கு, நிறைவு எப்படி இருக்கு, வேறையா இருக்கு. அப்படி ஆப்போசிட் என்ன அர்த்தம், அணியின் வேற மாதிரி இருக்கும், நிறைவுன்னு வேற, தனிமம் வேற மாதிரி இருக்கும். ஆனா என்ன ஒரே மாதிரி இருக்கும், நிறைவு எப்படி ஒரே மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இப்ப ஐசோபார் என்ன அப்படின்னா இதுல வேறுபாடு இருக்கும், அணியின் வேற மாதிரி இருக்கும், தனிமமும் வேற மாதிரி இருக்கும்.
அப்ப 2 ஆப்ஷன் A1 C வரும். என்ன ஒரே மாதிரி இருக்கும், நிறைய பொருளுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ப ஐசோபார்னா மீனிங் என்னது, ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் வேறுபட்ட தனிமத்தையும் கொண்ட தனிமத்தின் என்ன வேற மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், நிறைய பொருளுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஐசோபார். அதுக்கு ஐசோடோன். ஐசோடோன் என்னது அங்க என்ன ஒரே மாதிரி இருக்கும், நியூட்ரான் எண்ணிக்கை. ஒரே மாதிரி இருக்கும் நியூட்ரான் எண்ணிக்கை. அதான் அதான் விஷயம். நியூட்ரான் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கும். ஐசோடோன்னா என்ன வேறுபாடு, வேறுபாடு அப்ப எக்ஸாம்பிள் 1/1, 1/2, 1/3. இங்க பார்க்கும்போது இந்த 1/1, 1/2, 1/3ல எது ஒரே மாதிரி இருக்கு, இங்க இதோட நியூட்ரான் 0, இங்க 1, இங்க 2. நியூட்ரான் ஒரே மாதிரி இருக்கா, இல்ல. அப்ப இதுல கிடையாது, கிடையாது. எக்ஸாம்பிளா சோடியம் 11/23, மெக்னீசியம் 12/24. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பெண்ல இருக்கிற நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அளவு, நியூட்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் இதுக்கு 12, இதுக்கும் 12. நியூட்ரான்ஸ் ஒரே மாதிரி இருக்கா, வேறுபாடு. அப்ப எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஐசோடோன்னா எதை கம்பேர் பண்ணி எதை வேறுபடுத்தி பார்ப்போம் அப்படின்னா, எதை வேறுபடுத்தி பார்ப்போம், நியூட்ரான் எண்ணிக்கை வேறுபடுத்தி பார்ப்போம். என்ன மாறும், நியூட்ரான் மாறும். அதாவது நியூட்ரான் ஒரே மாறும், நியூட்ரான் இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அது எலக்ட்ரான் புரோட்டான் இருக்கும், வேற வேறையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஐசோடோன்னா எதை பார்ப்போம், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். நியூட்ரானோட எண்ணிக்கையை தான் நம்ம வந்து செய்வோம், கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், 7th கொஸ்டின் பாருங்க. 7th கொஸ்டின் வந்து ஆல்பா துகள் சிதைவால் உருவாகும் இதே பொருள் கலந்தத்தில் உள்ளது அப்படின்னா, ஒரு ஏ வந்து பியா மாறுது. எப்ப ஆல்பா துகள் வெளியே போன பிறகு ஏ வந்து பியா மாறுது. இந்த பில இந்த ஏவோட பியை போது பில என்ன வேறுபாடு இருக்கும், அணியன் நிறையன் குறைஞ்சிருக்குமா இல்ல அதிகரிக்குமா, அதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம தெரியும். இப்ப எக்ஸாம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணா, ரெடிமேட் எக்ஸாம்பிள் சோடியம் 11/23. இந்த ஆல்பா தூள் வெளியிட்ட பிறகு ஆல்பா தூள் என்னது, ஹீலியம் 2,4. அப்ப என்ன ஃபார்ம் ஆகும், 9. ஓகேங்களா? இதான் ஒரு வச்சுக்கோங்க, 9A19. 9A19. இப்ப இதையும் கம்பேர் பண்ணும்போது அணியன் நிறையன் அதிகரிச்சுக்கா குறைஞ்சிருக்கா, அதான் கொஸ்டின். ஓகேங்களா? அணியன் மட்டும் குறைஞ்சிருக்கா, இல்ல. நிறையன் குறைஞ்சிருக்கா, ஆமா. அப்ப என்ன ஆப்ஷன் வரும், இது ஆப்ஷன். அணியனும் குறையும் நிறையனும் குறையும் எப்ப ஒரு ஆல்பா துகள் வெளியே போகும்போது. ஓகேங்களா? அதே மாதிரி பீட்டத்தை வெளியே போச்சுன்னா வச்சுக்கோமா, அதே எக்ஸாம்பிள் சோடியம் 11/23. பீட்டத்தோட என்னது, எலக்ட்ரான். அப்ப ஆக்சுவலி என்ன ஃபார்ம் ஆகும், 12, மெக்னீசியம் 23. இப்ப இதுல பாருங்க, இப்ப இதையும் கம்பேர் பண்ணும்போது இங்க என்ன சேஞ்சஸ் இருக்கு, என்ன ஆகுது. இப்ப நிறைய ஏதாவது மாறி இருக்கா, மாறல. நிறைய மாறல. என்ன மாறி இருக்கு, அணியின் மாறி இருக்கு. அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா, அதிகரிச்சிருக்கா. அப்ப அணியின் என்ன செய்யும், அதிகரிக்கும். அணியன் சீசான்ஸ். ஓகேங்களா? இது காமாக்கதிர். என்னது, இதான் காமாக்கதிர். அதுக்கு என்ன மதிப்பு கிடையாது, என்ன கிடையாது, அணியனும் கிடையாது நிறையனும் கிடையாது. நிறையின் மதிப்பும் கிடையாது, நிறையின் மதிப்பும் கிடையாது. அப்ப அதோட எதுல மாற்றம் இருக்காது, அணியன்லயும் மாற்றம் இருக்காது, நிறையன்லயும் மாற்றம் இருக்காது. சரிங்களா? இது தப்பு, இது தப்பு, இது தப்பு. அப்ப என்ன இருக்காது, வேறுபாடு இருக்காது. அதோட அந்த புதுசா உருவாகிற விளைபொருள்ல என்ன இருக்காது, அணியனும் மாறாது, நிறைய என்ன செய்யுது, மாறாது. அப்ப இதுக்கெல்லாம் ஆன்சர் வேறுபாடு இல்லை, வேறுபாடு இல்லை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், அயனியாக்கும் பண்பு எதற்கு அதிகம்,
டேபிள்ஸ் பார்த்தோம் கிளாஸ்ல. டேபிள் பற்றி பார்க்கும்போது எதுக்கு வந்து அயனியாக் மெம்பர் அதிகம்னு பார்த்தோம். ஆல்ஃபா தோல் என்ன அதிகம்? அயனியாக் மெம்பர் எப்படி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஆல்ஃபா, பீட்டா, காமா. அண்டு இப்ப நான் சொல்லியிருக்கேன் பாசிட்டான். 4 துகள்ல எதுக்கு வந்து அயனியாக் மெம்பர் அதிகம்? ஆல்ஃபா துகள். எதுக்கு வந்து அயனியாக் மெம்பர் இருக்காது? காமாவுக்கு அயனியாக் மெம்பர் இருக்காது. இப்ப எதுக்கு அந்த ஆல்ஃபா துகள் அயனியாக் மெம்பர் அதிகமா இருக்கும் அப்படின்னா எதுக்கு அதிகமா இருக்கும்? ஆல்ஃபா துகள் இருக்கும். ஓகேங்களா? இதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நடத்துற டாபிக்ல இருந்து ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின் முன்னாடி அனுப்பிடுவே நீங்க ஆன்சர் எடுத்து நீங்க வைக்க. நான் வந்து அந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர் கீயை நான் வந்து வீடியோவை அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நம்ம வந்து கிளாஸ் நம்ம வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். HDRP கெமிஸ்ட்ரி ஆன்லைன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ். தமிழ் மீடியம் நடத்துறோம், இங்கிலீஷ் மீடியம் நடத்துறோம். நீங்க ஜாயின் நினைக்கிறவங்க இந்த நம்பர் கால் பண்ணுங்க. 9150252410. இந்த நம்பர் கால் பண்ணி டீடைல்ஸ்க்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.